சாமி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடல்ல ஒரு விளக்கு எரியுங்க. அந்த உடல்ல தெய்வம் இருக்கிறதுனால அந்த விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கும். அந்த விளக்கோட வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சம் அந்த சாமியாடிய சுமக்கிற அந்த தேகத்தை பலப்படுத்தும், வலிமைப்படுத்தும். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விளக்க அணையாம பார்த்துக்கணும். ஆனா ஒரு சில இடங்கள்ல அந்த விளக்கு அணைஞ்சிரும். அதை பற்றி தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது எல்லாத்துக்கும்லாம் இல்லை. சாமியை சுமக்கிற தேகத்துக்கு, உண்மையான தெய்வத்தை சுமக்கிற தேகத்துக்கு. ஒரு வீட்டில் ஒரு ஆலயத்தில் நாம் ஒரு விளக்கு போடுறோம் அப்படின்னா ஏன் விளக்கு போடுறோம்? அந்த விளக்கானது நம்ம வணங்குற சாமியை, நம்மளை காக்கிற சாமிக்கு நாம் செய்கிற மரியாதையாகவும், அந்த சாமியை பலப்படுத்த, அந்த சாமியை வலிமைப்படுத்த, அந்த சாமி அந்த எல்லையில் வர பேச, அந்த சாமி இருக்கிற இருளை நீக்க, இது மாதிரி எண்ணற்ற காரணங்களுக்காக நாம் ஓடுற விளக்க சாமி நமக்குள்ளே ஏற்றும். அதே விளக்க அந்த சாமியாடி வரும் மக்களுக்குள்ளே ஏற்றும். அப்போ அந்த விளக்கானது எப்போது இது சாமி தேகம் இந்த தேகத்தை தொடுதோ அப்போது அந்த விளக்கானது ஏற்றப்படும். ஆனால் காலப்போக்கில் நாம் அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கணும்ல. அந்த விளக்கை எப்படி அணையாமல் பார்த்துக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏதோ இந்த நம்ம விளக்கில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அந்த விஷயங்கள் அல்ல. அந்த உடலில் எரிகிற விளக்கை அணையாமல் பாதுகாக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விளக்கு எப்போது அணையாது அப்படின்னா, அந்த விளக்குக்கு என்ன தேவை அப்படின்னா, சத்தியம், நீதி, நேர்மை, குற்ற உணர்ச்சி, தான தர்மம், பந்தம், பாசம், கருணை. இதுதான் அந்த விளக்கை அணையாமல் எரிய வைக்கும். இந்த பதிவில் விளக்கு எரிஞ்சு நல்லா நிற்கிற பெருமக்கள் சாமியை நல்லா முழுமையாக ஆடி பாடி அந்த தெய்வத்தை கொண்டு அணைக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படலை. அந்த விளக்கு அணைஞ்சு போகுது பார்த்தீங்களா, அந்த மக்களுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க, எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு விளக்கு எனக்குள்ளே எரியுது அப்படின்னா, அந்த விளக்கு அணைக்க ஓங்கி காற்றடிக்கும், மழை அடிக்கும், புயல் அடிக்கும், காட்டாறு வெள்ளம் கூட வரும். அதே சமயம் அந்த விளக்கு சக்தி இல்லாமல் வலுவிழந்து அந்த விளக்கு அமரும். இதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாருமே அந்த சாமியை சுமக்கிற தேகத்துக்கு ஏற்படும். அதுதான் அவர்கள் படுற கஷ்டங்கள். உங்களுக்குள்ளே எரியிற விளக்கை அணைக்க ஒரு சில தீய வினைகள் உங்களை நோக்கி வருது அப்படின்னா, அந்த இடத்துல விளக்கு அணையும் போது நீங்கள் கொஞ்சம் தள்ளாடுவீங்க. உங்களுடைய மனமானது சிதறும், உளவியலாம் மாற்றம் ஏற்படும். அப்போ எப்போதெல்லாம் அந்த விளக்கு உங்களுக்குள் எரியும் விளக்கு அணைய போகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்போ அந்த விளக்கு எப்போது அணையும்? அவ்வளோ சீக்கிரமாக அந்த விளக்கு அணைஞ்சிடாதுங்க. அது அணையா விளக்காக தான் நிற்கும். ஏன் அப்படின்னா, சாமி இருக்குது, சாமி நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம் இருக்குது. எல்லாருக்கும் அந்த விளக்கானது அணைஞ்சிடாது. ஆனால் யாருக்கு அணையும் அப்படின்னா, அந்த விளக்கோட மகிமையை தெரியாமல், அந்த தெய்வ சக்தியோட வலிமையை தெரியாமல், எது தேவையோ நீதி, நேர்மை, சத்தியம், சுத்தம், மாண்பு, பந்தம், பாசம், கருணை, தான தர்மம் எது தேவையோ இது எதையுமே செய்யாமல் தன்னுடைய சுய ஆசைகளுக்காக தனக்குள் இருக்கும் அந்த விளக்குக்கு எதிராக ஒரு சில செயல்களில் ஈடுபடும் போது அந்த விளக்கானது அமரும். விளக்கு அமர்ந்துருச்சு அப்படின்னா அந்த விளக்கு அவ்வளவு எளிதாக என்னதான் நடந்தாலும் எல்லாத்தையும் மீறி அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எல்லாம் தனி மனித ஒழுக்கமும், தனி மனித நடைமுறையும், தனி மனித செயல்பாடும் அந்த விளக்குக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்சிடும். அது அணைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விளக்கை ஏற்ற வைக்கிறது ரொம்ப கடினம். விளக்கை எங்கே ஏற்ற முடியும்? சுத்தமான இடத்துல, சுத்தமான இருப்பிடத்தில், சுத்தமான தேகத்தில். அதை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த விளக்கை எரிய வைக்க முடியாது.
இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் சாமி ஆடுற அந்த சாமியாடி பெருமக்களுக்கு இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள உங்களுடைய தெய்வம் ஏற்றி வைத்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த விளக்கு உங்களை வலிமைப்படுத்தும். அந்த விளக்கு உங்களை மகிழ்விக்கும். அந்த விளக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அந்த விளக்கு உங்களை எல்லாத்தையும் எதிர்த்து சண்டையிடுற வல்லமையை கொடுக்கும், யுக்தியை கொடுக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற அந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த விளக்கோட ஒளி உங்ககிட்ட வராமல் பாதுகாக்கும், உங்கள் தேகத்தை பாதுகாக்கும். அது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷங்க. சாமியாடிகளுக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்ற அரிய பொக்கிஷம். எல்லாருக்குள்ளேயும் அந்த விளக்கு எரிஞ்சிருமா? தெய்வமே வந்து தனக்குள்ள சரணாகதி அடைஞ்சு இந்த தேகத்தை சுற்றி ஒய்யாரமா சிங்காரமா அருள்பாலிக்கும் போது அந்த சாமி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் துணையா இருக்கும். ஒரு சில போலியான விஷயங்களையும் அனுமானிக்கிற கற்பனைகளையும் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் நீங்கள் விரட்டி அடிக்கணும். கஷ்டம்தான், மீண்டு வர முடியாது. நினைக்க முடியும், செய்ய முடியாது. உடல் பழக்கப்பட்டு போகும், அந்த உடலை மறுபடியும் மாற்ற முடியாது. எவ்வளவோ முயற்சி செய்தாலும் ஒரு நாள் 2 நாள் நல்லா இருப்போம், 3ஆவது நாள் மனம் மாறிடும். ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். சாமியை சுமக்கிற தேகம் அதை கூட அந்த சாமிக்காக செய்யலை அப்படின்னா எதுக்கு அந்த சாமி இந்த தேகத்தில் நாம சுமந்துக்கிட்டு? அப்போ தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு சொல்கிறேன், இந்த பதிவின் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி, அந்த ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ணியத்தையும் அந்த கட்டுப்பாடையும் அந்த நெறிமுறைகளையும் நீங்கள் அதிகமாக வளர்த்து எடுக்கணும். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எல்லாத்தையும் மீறி உங்கள் தெய்வத்துக்காக நீங்கள் ஒரு சில தியாகங்களை செய்யணும். விட முடியாத பழக்க வழக்கங்களை கூட விட்டு ஒழிக்கணும். ஆக சிறந்த மேனியா தேகமா நீங்கள் நாளும் இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனால் அதை செய்ய முடியலையே, ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் மனசில் நினைக்கிறேன், செய்ய முடியலை. அதை எப்படிங்க சரி பண்ண முடியும்? அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே இருக்கும். இதை யாராலையும் சரி பண்ண முடியாதுங்க, உங்களால் தான் சரி பண்ண முடியும். உங்களுக்குள்ளேயே அதற்குரிய தீர்வு இருக்கும். உங்களுக்குள்ளேயே அதற்குரிய எதிர்த்து சண்டையிடுற வல்லமை இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஆளாக தான், உங்களால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். வேறு யாரும் இதுக்கெல்லாம் துணையாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சாமியை சுமக்கிற அந்த பக்குவம், இதை கூட நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த சாமியை எப்படிங்க கொண்டு செலுத்த முடியும்? எரியிற விளக்கு உங்களுக்கானதில்லை, உங்கள் மூலியமாக வெளிச்சத்தை கொடுத்து உங்களை சாடி வர்ற மக்களை பாதுகாக்க, உங்களை மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருளை எதிர்மறை சக்திகளை நீக்கி கொடுக்க அதிகாரத்தையும் அந்த சாமி கொடுக்குற அந்த சக்தியும் யாருக்காக அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவனாக, ஒரு வைத்தியனாக, ஒரு இறை தூதனாக நீங்கள் இருக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல யதார்த்த உண்மை. அதனால் அறிவு நண்பர்களுக்கு சொல்கிறேன், தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி பெருமக்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கை அந்த அணைய விட்டுறாதீங்க. அந்த சாமி ரொம்ப உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தாங்க எல்லா இடத்துலையும் போய் அந்த சாமி இறங்கிறாது, தொற்றாது. பல ஆண்டுகள் பல தலைமுறைகள் கடந்து இந்த தேகத்தை தொற்றுக்கு அப்படின்னா அந்த தேகத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சாமிக்காக நம்மளை நாம் நல்வழிப்படுத்தணும். எண்ணத்தில், சிந்தனையில், செயலில், அவ்வளோதான். தீய வினைகளில் ஒருபோதும் போகாதீங்க. இருக்கிற சாமியை மலவோல நினைங்க. தெய்வம் இருக்குது. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை மீண்டு வர முடியும். மன உளைச்சலாலும் மன வலிகளாலும் எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் மீண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையை வைங்க. சத்தியமாக உங்களுக்குள்ளே இருக்கிற விளக்க, அந்த தெய்வத்தை, அந்த சக்தியை பிரகாசமாக எரிய வைக்க முடியும், பிரகாசமாக வெளிப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால நான் அறிஞ்ச மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்குள்ளேயும் அந்த விளக்கு எரியும். அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு செய்யும் மரியாதை என்று சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.